HTML த மேஜர் பாயிண்ட்ஸை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்னென்ன மேஜர் பாயிண்ட்ஸ் HTMLக்கு இருக்குண்டு. HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது HTML என்பது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML is used to create web pages and web applications. அதாவது HTML வந்து நாங்கள் வெப் பேஜஸுக்கும் வெப் அப்ளிகேஷன்ஸுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். HTML is widely used language on the web. அதாவது வெப்புக்கண்டு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் வந்து HTML. அதாவது HTML இல்லாமல் வெப்சைட் இல்லைன்னு தான் சொல்லணும். என்ற அவ்வளவுத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த HTML. We can create a static website by HTML only. அதாவது HTML onlyல தான் இந்த மாதிரி அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் உருவாக்க முடியும். இந்த HTML இல்லாமலுக்கு உங்களால் வெப்சைட் உருவாக்க முடியாது. HTML அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இதில் வந்து இருக்குது. HTML அது என்னென்னு பார்க்க போகணும். HTML டாக்குமெண்ட்ஸ் முற்றிலும் டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் எவ்வாறு ப்ரௌசரில் தெரிய வேண்டும் என்பதை இந்த டெக் தான் முடிவு செய்யும். இதில் பயன்படுத்தும் ஒவ்வொரு டெக்கும் ஒரு தனித்தன்மையை பெற்றிருக்கும். டெக் என்பது டெக் நேம் இவ்வாறு கிரியேட் செய்யப்படுகிறது. இதில் ஒரு ஓப்பன் டெக் இருக்கும், டெக் நேம் இருக்கும், இருந்தால் கட்டாயம் அதுக்கு க்ளோசிங் டெக் இருக்கும். அது இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு கடந்த பதிவில் போட்டிருந்தேன். நாங்கள் ஒரு HTML தொடங்குகிறோம்ட்டு அதை எப்படி நாங்கள் முடிக்கிறது, HTML எந்த பகுதியை நாங்கள் தொடங்குகின்றோமோ அதை எந்த மாதிரி முடிக்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் மூலம் நான் கடந்த பதிவில் உங்களுக்கு கூறியிருந்தேன். குறிப்பு: சில டெக்ஸ்ட்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டெக் கிடையாது. உதாரணமாக BR, HR, லிங்க் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டெக் இதுக்கு இருக்காது. HTML tag is not a case sensitive. You can use lower case or upper case. ஆனால் lower caseல் எழுதுவது மிக நல்லது. ஏனெனில் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிக சுலபமாக இருக்கும். HTML என்றால் என்ன? HTML என்பது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது ஒரு வெப் பேஜை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மார்க்அப் லாங்குவேஜ் இது. இது ஒரு வெப் பேஜில் டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோவை ப்ரௌசரில் டிஸ்பிளே செய்ய பயன்படுகிறது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்டானது இன்னொரு டெக்ஸ்டை தனக்குள்ளே மறைமுகமாக வைத்திருக்கும். அதாவது நீங்கள் சில பேஜுகளை பார்த்துருப்பீங்க. கோ டு நெக்ஸ்ட் பேஜ், கிளிக் ஹியர் டு அப்ளை, வியூ டீட்டெயில்ஸ், இது போன்ற டெக்ஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவைகளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை என்ன செய்யும், இன்னொரு வெப் பேஜுக்கு நம்மளை அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்லக்கூடிய இந்த டெக்ஸ்ட்களை அல்லது லிங்களை தன்னுள்ள வைத்திருக்கிறதா இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட். இதைத்தான் நாம் ஹைப்பர் டெக்ஸ்டோ ஹைப்பர் லிங்க் என்று கூறுகின்றோம். மார்க்அப் லாங்குவேஜ் இது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுடைய விருப்பம் போல் அட்ராக்டிவாக மாற்றி அமைத்து கொள்ள பயன்படுவது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரையா அல்லது அதோட சைஸையா அல்லது அதோட ஃபோன்ட ஸ்டைலையா அப்படி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. ஒரு டெக்ஸ்டை இமேஜ், டேபிள், லிங்க் இது போன்ற பலவிதமாக மாற்றி அமைத்து கொள்ள பயன்படக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ உதாரணமாக வெல்கம் என்ற டெக்ஸ்டின் சைஸை பெரிதாக மாற்ற முடியும், அதன் கலரையும் நாங்கள் மாற்ற முடியும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி இருக்கும். வெல்கம் சின்னனாக இருக்கும், பிளாக்காக மாற்றலாம், சின்னனாக மாற்றலாம். அதே போல் பெரிய ஃபொண்ட் சைஸுக்கு எடுக்கலாம், கலரை மாற்றலாம். எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். நோட்: HTML இல்லாமல் ஒரு வெப்பேஜை உருவாக்க முடியாது. ஒரு வெப்பேஜின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை HTML மற்றும் CSS வைத்தே நிச்சயிக்கப்படுகிறது. கடந்த பதிவில் ஒரு உதாரணம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு உதாரணம் பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு டாக்குமெண்ட் டைப் பண்ணி நாம் முதல் தொடங்கணும். அதுக்கப்புறம் HTML என்ற எலிமெண்ட்ஸை கொடுப்போம். அதுக்கப்புறம் ஹெட் தலை, அதுக்கப்புறம் டைட்டில் வரும். அதில் நாம் என்ன டைட்டில் கொடுக்க போகிறோமோ அதை நாம் கொடுப்போம். இதில் பேஜ் டைட்டில் வந்து கொடுத்துருக்கின்றோம். அடுத்தது அந்த டைட்டிலை நாம் ஃப்ளாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாம் ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், பாடியை ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இந்த பாடிக்கெலாம் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம், ஹெட்டிங் 1 மை ஹெட்டிங் என்று கொடுத்துட்டு ஹெட்டிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். அதே போல் பேராகிராஃப், அப்போ இதில் பி என்று தொடங்குகிறோம், அதில் யுவர் பேராகிராஃப் கண்டென்ட் என்று கொடுக்குறோம். நான் சும்மா கொடுக்குறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறது. இல்லை நீங்கள் என்ன பேராகிராஃப் கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாம் தொடங்கின அந்த பாடியையும் க்ளோஸ் பண்ணி HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த உதாரணத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம். இப்போ முதல் நாம் கொடுத்துருக்கின்றோம் டாக்குமெண்ட் டைப் HTML. எந்த விஷன் HTML-ல இந்த பேஜ் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ப்ரௌசருக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இது பயன்படுகிறது. அடுத்தது HTML என்று கொடுத்துருக்குறோம். இது டாக்குமெண்ட்டின் ஸ்டார்டிங் டேக், அதாவது நாம் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகின்றோம், அதுக்கு நாம் கொடுக்கின்ற முதலாவது ஸ்டார்டிங் டேக். அடுத்தது நாம் என்ன கொடுத்தனாங்க, ஹெட் கொடுத்தனாங்க. இந்த டாக்குமெண்ட் பற்றிய மெட்டா இன்ஃபர்மேஷனை பெற்றிருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் உதாரணமாக டைட்டில், ஸ்டைல், மெட்டா இன்ஃபர்மேஷன் அண்ட் மோ. இது HTML டேக்குக்கும் பாடிக்கும், அதாவது பாடி டேக்குக்கும் இடையே தான் இந்த ஹெட் என்ற அந்த டேக் வந்து அமைந்திருக்கும். அடுத்தது நாம் என்ன கொடுத்துறாங்க, டைட்டில். இது HTML டாக்குமெண்ட்டின் டைட்டிலோ நேமை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. வழக்கமாக டைட்டில் எப்போதும் ப்ரௌசரின் டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். அட் த டாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நேற்று உங்களுக்கு காட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசர் புக்மார்க் அண்ட் சர்ச் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். இது எப்போதும் ஹெட்டுக்கும் அந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணுற அந்த டேக்கு இடையில தான் இது வந்து எப்போ அமைந்திருக்கும். அடுத்து நாம் பாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வெப் பேஜின் உள்ள அனைத்து கண்டென்ட்களும் இந்த டேக்கில் வழியாகத்தான் பயன்படுத்த வேண்டும். நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ பாடிக்கு கீழே என்னென்ன டேக்குகள் நம்ம கொடுக்குறோமோ வெப் பேஜுக்கு, அது எல்லாத்தையும் இந்த டேக் வழியாகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு அடுத்து நாம் என்ன கொடுத்தனாங்க, ஹெட்டிங் 1 கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் அதில் லார்ஜ் ஹெட்டிங் டேக், இது ஒரு போஸ்ட்டுக்கு டைட்டிலோ ஹெட்டிங்கை கொடுக்க பயன்படுகிறது. அடுத்தது நாம் கொடுத்தனாங்க பேராகிராஃப் டேக். உங்கள் டேட்டாவை பேராகிராஃபாக டிஸ்பிளே செய்ய இது பயன்படுகிறது. இது பேராகிராஃப் டேக். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்தாங்க, அந்த பாடியை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தொடங்கின HTML-ல க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா. பாடியில் நாம் என்னென்ன கொடுத்தனாங்க, ஹெட்டிங் 1 கொடுத்தனாங்க, அதில் ஹெட்டிங் கொடுத்து அப்புறம் அந்த ஹெட்டிங் டேக்கை க்ளோஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொடுத்தனாங்க, பேராகிராஃப் கொடுத்து அதில் பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தொடங்கின அந்த HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணுறோம். குறிப்பு, டாக்குமெண்ட் டைப் HTML எப்போதும் முதல் வரிசையில் தான் இடம்பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு HTML டேக் கிடையாது. இந்த டாக்குமெண்ட் டைப் HTML என்பது வந்து முதலாக நாம் டைப் பண்ணுறதே இதுதான். இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டேக் இல்லை, இது வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக நாம் இதைத்தான் டைப் பண்ண வேண்டும்.